கலையரசியம்மா பாருங்க சிக்கனை எப்படி பிசைஞ்சு வச்சுருக்காங்க. சிக்கன் தானே? வாழைக்காயா? என்னக்கா வாழைக்காய் பாருங்க சூப்பராக கறி மாதிரி பெசரி வச்சுருக்காங்க. சமைக்கும் போது பார்க்கலாம். இப்போ என்ன சமைச்சிக்கிட்டு இருக்காங்கிறதையும் இப்படியே போனோம்னா தக்காளி வெங்காயம் நறுக்கி பாதியோட கிடக்கு. சாம்பார் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கலையரசியம்மா வந்து யார் கூட மல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. சோறு வடிக்க போகிறாங்க. சோறு வடிக்கட்டும் பார்ப்போம். சாதம் கலையரசியம்மா வடிச்சிட்டாங்க. சாம்பார் ரெடி ஆகிட்டாங்க. அதனால் வந்து சாம்பாரை தாளிக்கிறாங்க. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், சாம்பார் பவுடர். இந்த தாளிக்கையில் சாம்பார் பவுடர் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் அதையும் போட்டுட்டு தாளிச்சில் ஊற்றிட வேண்டியதான். அப்படி தானே? மணக்க சாம்பார். கலையரசியம்மா எங்கே போனாலும் கலையரசியம்மா தான் சமைக்குது. ஆமாம், கலையரசியம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து யார் தான் சமைக்க சொல்கிறது இல்லையா? பேத்தி வந்து சமைக்க சொல்லுமா பார்ப்போம்.